मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கடமைகளை நமக்கு சொல்லியிருக்கிறான். அந்த கடமைகளில் ஒரு கடமை ஹஜ்ஜு செய்வது. இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய விஷயம் அந்தந்த நேரங்களுக்கு தகுந்தாற் போல அந்தந்த கடமைகளை பற்றி தெரிந்து கொள்வது, அதனுடைய சாராம்சம் என்ன என்பதை அறிந்து கொள்வது நம்ம மேலே கடமையாக இருக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அதுபோல ஹஜ்ஜு செய்யக்கூடியது யாருக்கு பொருள் வசதி, உடலிலே ஆரோக்கியம் இருக்குமோ அவர்கள் என்ன செய்யலாம்? ஹஜ்ஜுக்கு செல்லலாம். பொருள் வசதி இல்லை, உடலில் ஆரோக்கியம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஹஜ்ஜு செய்கிறது கடமை இல்லை. எல்லாரும் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னால், எப்படியெல்லாம் போய் நம்ம அந்த காபத்துல்லாவை பார்த்துட்டு வந்துடணும், அது டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்றும் கிடையாது. அது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. கடமை இருந்தால் போக வேண்டியது, கடமை இருந்தால் போகலாம். சில பேர் உம்ராவை செய்கிறதுல ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்குது. சொன்னால் நான் இத்தனை வாட்டி உம்ராவுக்கு போயிருக்கிறேன், நான் இத்தனை முறை உம்ராவுக்கு போயிருக்கிறேன். யார் கேட்டால் இப்போ இந்த இத்தனை முறை உம்ராவுக்கு நீங்கள் யார் போனீங்களா இல்லையான்னு யார் கேட்க போகிறா? கபூரில் இத்தனை வாட்டி நீங்கள் உம்ராவுக்கு போனீங்களா கேட்க போகிறாங்க. புரிஞ்சு? ஒரு முறை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தான் ஹஜ்ஜு செஞ்சாங்க. புரியுதா? அதனால் ஹஜ்ஜு செய்யக்கூடியதோ உம்ரா செய்யக்கூடியதோ பெருமைக்குரிய விஷயம் அல்ல, பெருமைக்குரிய விஷயம் அல்ல.
அது எப்படி நம்ம மேலே தொழுகை கடமையாகி இருக்குதோ, 5 வக்து தொழுகிறோம் இல்லையா, இந்த தொழுகை கடமையாக இருக்கிறது போல் அது ஒரு கடமை. தொழுகை எப்படி கடமையாக இருக்கு நம்ம மேலே, அதுபோல் அது ஒரு கடமை. புரியுதா? அதை என்ன செய்ய வேணாம், பெருமைக்குரிய விஷயமாக கருதக்கூடாது. புரியுதா? இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறது ஒன்று, உம்ராவுக்கு போயிட்டு அல்லாஹ் அக்பர் செய்யக்கூடிய அங்கே இருந்து வரக்கூடிய நியூஸ் எல்லாம் பார்த்தா எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னமோ தடை விதிச்சுட்டு தான் சொல்லிக்கிறாங்க. இப்போது என்ன செஞ்சிட்டாங்க, நான் என்ன செய்யக்கூடாது, வீடியோ கேமராவோ இல்லை ஃபோன்களோ என்ன செய்யக்கூடாது, ஹரம் ஷரீஃப் உள்ள யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சு தான் சொல்லியிருக்காங்க. பெரிய லாக் ஷுக்குர் அவங்களுக்கு. பெரிய எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவராகிடுச்சு. எல்லா இபாதத்தும் போயிடுச்சு. எல்லா இபாதத்தும் எந்த ஹாலிஸான உள்ளத்தோடு நாம் போக வேண்டுமோ அந்த ஹாலிஸான உள்ள அதில் ஈடுபட்டு போயிடும். அந்த எண்ணமே இருக்காது. நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் கவனம் இருக்குமா, இந்த காரியத்தை ஃபோட்டோ பிடிக்கணுன்றதுல கவனம் இருக்குமா? காரியத்தை நீங்கள் தவாஃப் செய்ய போகிறீங்க, தவாஃபில் கவனம் இருக்குமா, இந்த தவாஃப் நம்ம ஃபோட்டோ எடுத்து போடணுன்றதுல கவனம் இருக்குமா? புரியுதா? அதனால் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியாக எண்ணமே முதல்ல இல்லை. இப்போ ஹரம் ஷரீஃபில் போய் தொழுதா 1,00,000 நன்மை கூட இங்கே தொழுகிறத விட, மற்ற இடங்களில் தொழுகிறத விட ஹரம் ஷரீஃபில் தொழுதா, மக்கா முக்கர்ரமாவில் தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை கூட. அதே போல மஸ்ஜித் நபவியில் தொழுதா 50,000 மடங்கு கூட. புரியுதா? 1,00,000 நன்மை, அங்கே 50,000 நன்மை, இங்கே ஒன்றுன்னு சொன்னா. ஏன்னா அது ஒரு புனிதமிக்க இடமாக இருக்கின்றது. அது ஒரு புனிதமிக்க இடமாக இருக்கிறதுனால அங்க தொழுதா, அங்க ஒரு நன்மையை செய்தா எப்படி 1,00,000 நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானோ, அங்க பாவம் செய்தா அதே போலதான். அங்க பாவம் செய்தா அதே போலதான் இங்க பாவம் செய்வதை விட கூட. இங்க நாம பாவம் செய்தா 1ன்னு சொன்னா அங்க பாவம் செஞ்சா 1,00,000. மஸ்ஜித் நபியில போய் பாவம் செஞ்சா 50,000. அதை விளங்குறதே இல்லை மக்கள். அங்க போய் எண்ணம் எடுபட்டு போயிடுச்சு. அங்க எண்ணம் எடுபட்டு போயிடுச்சு. அதுல என்ன செய்யல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். நம்மளுடைய அமல்கள் எல்லாமே நம்முடைய எண்ணங்களை பொறுத்துதான். நம்முடைய எண்ணங்களை பொறுத்து தான் அதுக்கு கூலி. நீ 7 லட்சம் செலவு பண்ணிட்டு போய் போட்டோ ஷூட் நடத்திட்டு வந்தா அதுக்கு நன்மை யார் கொடுப்பா? ஹஜ்ஜுக்கு எவ்வளவு செலவாகுதுங்க? இப்ப 7 லட்சம் 7.5 லட்சம், டீலக்ஸ் கிளாஸ்ல 9 லட்சம் செலவு பண்ணிட்டு போய் போட்டோ ஷூட் நடத்தவா போனாங்க. அப்ப என்ன செஞ்சு போச்சு? 7 லட்சம் வேஸ்ட். 7 லட்சம் வேஸ்ட். ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா கூட மஹரமான நபர்கள் இருக்கணும். அப்படி இருக்கிறது இல்லை. உம்ராக்கு போறாங்க, மஹரமான நபர்கள் இருக்கணும். அப்படி இருக்கிறது இல்லை. கேரளால இருந்து ஒரு ஃபிளைட் போச்சு ஹஜ்ஜுக்கு, எல்லாமே பெண்கள். யாரு ஹஜ்ஜு கூடும்? இங்க யாரு ஹஜ்ஜு கூடும்? ஓட்டுற பைலட்ல இருந்து அங்க உபசரிக்கக்கூடிய அந்த ஏர் ஹோஸ்டஸ்ல இருந்து எல்லாமே போன பயணிகள்ல இருந்து எல்லாமே பெண்கள். எல்லாமே பெண்கள். எப்படி கூடும்? இப்போ ஒரு பெண் என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா, ஒரு ஆண் ஹஜ்ஜுக்கு போறாங்க 7 லட்சம் சொன்னா, ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா 14 லட்சம். ஏன்னு சொன்னா இன்னொருத்தர் கூட போயாகணும். இன்னொருத்தர் கூட போயாகணும். இல்லைன்னு சொன்னா ஹஜ்ஜு கூடாது. இல்லைன்னு சொன்னா ஹஜ்ஜு கூடாது. இவங்க வளைச்சு எதையாவது ஒரு இடத்துல எப்படியாவது யாராவது நமக்கு கூடுன்னு சொல்லிடுவாங்களா? கூடுன்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஒன்றுக்கு 20 எஜெக்ட்கிட்ட கேட்குறது. ஒருத்தர் வந்தார் ஒரு 2 நாளைக்கு முன்ன வந்து ஒரு மசாலா கேட்டார். நான் சொன்னேன் கூடாதுங்க அது அப்படின்னு. இல்லை ஒரு முஃப்தி சொன்னாங்க கூடுன்னு சொல்லி. முஃப்தி உங்கள் மேலே கேஸ் போட்டால் ஒத்துக்குவாங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்களே, அது செய்யக்கூடாது, வேறு வேலை செய்யுங்க. ஒரு வேலை விஷயமா கேட்டார். ஒரு தொழில் செய்கிறதுல அந்த தொழில் நீங்கள் செய்யாதீங்க, அது அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு, செய்யக்கூடாதுன்னா ஷரியத்தில் கூடுமா? அரசாங்கம் தடை செஞ்சிருக்குன்னு சொன்னால் ஷரியத்திலேயே கேட்குற, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியது ஷரியத்தினுடைய கடமை. அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த எப்படி இந்த ஆயத்தை சொல்றானோ, நீங்க ஹஜ்ஜை உம்ராவை நீங்க செய்யுங்கன்னு சொல்றானோ, அதே போல அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும்.
அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்க வழிபடுங்க, உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு நீங்க வழிபடுங்க. அல்லாஹ்வுடைய ஆர்டர். எப்படி அந்த ஆர்டர் நம்ம பின்பற்றணும், நம்ம மேல கடமையோ அதே போல இந்த ஆர்டரும் பின்பற்றணும், நம்ம மேல கடமை. இல்ல ஷரியத்துல கூடுமா? இல்ல ஷரியத்து என்ன? ஆட்சியாளர்களுக்கு என்ன செய்யணும்? கட்டுப்பட்டு வாழணும். ஆட்சியாளர்கள் தடை செஞ்சிருக்கிறாங்க, இதை நீ எப்படி நீ கூடுமா கூடாதுன்னு கேட்குறீங்க. இல்லை அவங்க சொன்னாங்க அது இதெல்லாம் கூடுமா, இதெல்லாம் கூடுமா. நான் சொன்னேன் ஒரே வழியா, யாராவது உங்களுக்கு ஒரு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களான்னு நீங்கள் ஒவ்வொரு இடமா தேடுறீங்க போல் தெரியுது. புரிஞ்சா? அதுக்கு நான் ஆள் இல்லை, கூடாது அவ்வளோதான். பொழப்பு வேறு இருந்தால் நல்ல பொழப்பாக போய் பாருங்கள். இல்லை பொழப்பு ஒன்றும் சரியில்லை. எங்கெங்கேருந்தோ வந்து இங்கே சம்பாரித்து பெரிய பெரிய வீடு கட்டிட்டான், எங்கேருந்தோ வந்து இங்கே சம்பாரிச்சு என்ன செஞ்சுட்டான், ஊரில் பெரிய பெரிய வீடு கட்டிட்டான். இங்கே வாழ்ந்துக்கிட்டு என்னங்க நீங்கள் உங்களால் முடியலைங்கிறீங்க, சிரிக்கிறாரு. புரியுதா? அப்போ என்ன செய்யறது இல்லை அவங்கள்ட்ட. அவங்களுக்கு எதை எப்படி செய்யணும்னு விளக்கம் இல்லை, எதை எப்படி செய்யணும்னு விளக்கம் இல்லை. கயிறு அப்போ எங்க இருந்து போகுதுங்க? ஒரு பெண் ஹஜ்ஜி செய்யறதாக இருந்தா 14 லட்சம் தேவை. ஒரு ஆண் ஹஜ்ஜி செய்யறதுக்கு 7 லட்சம்னு சொன்னா, ஒரு பெண் ஹஜ்ஜி செய்யறதா இருந்தா 14 லட்சம் தேவை. அவங்க என்ன செய்யறது இல்லை, என்ன எடுபட்டு போயிடுச்சு. அவங்க என்ன செய்கிறாங்க, போய் அங்கே இல்லாத பொல்லாததெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி ஷாப்பிங்கு போகிறாங்க. எங்கே போயிட்டு வாங்கிட்டு வரலாம், தப்பு இல்லை. அது பிரதான நோக்கம் இல்லையே. அது நீங்கள் போன நோக்கம் வேறு, நீங்கள் போன நோக்கம் வேறு. சாமான் நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வரலாம். அது ஏன் ஃபோட்டோ பிடிச்சி போட்டு இதை வாங்கினேன், அந்த மார்க்கெட்டு போனேன், இந்த மார்க்கெட்டு போனேன், அது தேவையான அதெல்லாம் தேவையா? அல்லாஹ் லேசாகி கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, நம்மளுடைய எண்ணம் எப்படி, நம்மளுடைய எண்ணம் எப்படி, இதுக்காக நம்ம அங்கே போகணும். ஃபோட்டோஷூட் நடத்தவா நம்ம அங்கே போகணும். புரியுதா? ஹஜரத் ராபியா பசரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா சொல்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, நான் வீட்டை தான் பார்த்தேன், வீட்டுக்காரனை நான் பார்க்கல. நான் வீட்டை தான் பார்த்தேன், வீட்டுக்காரனை நான் பார்க்கலன்னாங்க. இன்னொரு முறை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க, இன்னொரு முறை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, நான் வீட்டையும் பார்த்தேன், வீட்டுக்காரனையும் பார்த்தேன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனையும் பார்த்தேன். இன்னொரு முறை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க, நான் வீட்டையே பார்க்கல, வீட்டுக்காரனை மட்டும்தான் பார்த்தேன்னாங்க. இது என்ன ஹஜ்ஜு? இத்தனை வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா, 40 வாட்டி உம்ரா செஞ்சிருக்கிறேன் பெருமையா சில பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. நான் 40 வாட்டி உம்ரா செஞ்சிருக்கிறேன், பெருமை. அதுல என்ன, அதுல உம்ரா செஞ்சதுல என்ன பெருமை? போய் பார்த்துட்டு வந்தியா நீ அல்லாஹ்வை? அல்லாஹ்வை தரிசனம் செய்தன போட்டு நம்ம போய் பார்த்தோமா நம்ம அங்கே? இல்லையே. அப்ப என்ன பெருமை வேண்டி கிடக்கு நமக்கு? ஹஜரத் ராபியா பசரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, நான் வீட்டை மட்டும்தான் பார்த்தேன், வீட்டுக்காரனை பார்க்கவே இல்லை. அப்போ என்ன செய்யலாம், அந்த ஹஜ் எனக்கு கூடல போல தெரியுது. பார்க்கறதுனா என்ன, அந்த உணர்வு எனக்கு வந்துச்சா, போய் நாங்கள் அல்லாஹுவை தரிசனம் செய்யக்கூடிய உணர்வு எனக்கு அங்கே கிடைச்சிச்சா? அல்லாஹ் அங்கேயா இருக்கிறான்? இந்த பள்ளியில நான் அல்லாஹ் இல்லையா? இந்த பள்ளியிலாம் அல்லாஹ் இல்லையா? போகணும். இங்கே எதுக்காக வேண்டி போறோம்னு நமக்கு தெரியல பாருங்க. அந்த உணர்வு அங்கே போய், உணர்வுக்கு தான் மதிப்பு, உணர்வுக்கு தான் மதிப்பு. புரிஞ்சா? அந்த உணர்வு அங்கே இல்லை. நான் நோம்பாளி அப்படின்ற அந்த உணர்வுல இருந்தா தான் அவன் நோம்பாளி. நான் நோம்பாளி இல்லைன்னு அவன் நினைச்சுக்கிட்டா அவனுதான் நோம்பு முடிஞ்சிடும். அவன் தாராளமாக தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் நோம்பாளி இல்லைன்னு அவன் நினைச்சாச்சுங்க, அந்த உணர்வு தான், அந்த உணர்வு எஹ்சாஸ், அந்த உள்ளத்துல ஒரு உணர்வு. நான் நோம்பாளி இல்லைங்க, என்ன தங்க நோம்பு பிடிச்சி அப்படின்னு நினைச்சாரு, நோம்பு முறிஞ்சிருச்சு, நோம்பு முறிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நாம என்ன போய் தரிசனம் செஞ்ச அல்லாஹ்வை, என்ன போய் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம நிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் நமக்கு எங்க வந்துச்சு? இந்த பள்ளியிலேயே வரல, அந்த பள்ளியிலேயே வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதனால தான் சொன்னாங்க, நான் போனேன் வீட்டை மட்டும்தான் பார்த்தேன், நான் போனேன் வீட்டை மட்டும்தான் பார்த்தேன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனை நான் பார்க்க முடியாது. அதாவது அந்த உணர்வு எனக்கு வரலன்னு சொல்றாங்க, அந்த உணர்வு எனக்கு வரலன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஹஜ் எனக்கு கூடி இருக்காது. என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த ஹஜ்ஜு எனக்கு கூடி இருக்காது, நான் மறுபடியும் போறேன். மறுபடியும் போயிட்டு வந்தாங்க. நான் வீட்டையும் பார்த்தேன், வீட்டுக்கு சொந்தக்காரனையும் பார்த்தேன். அந்த உணர்வு வந்துச்சு. பார்த்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த உணர்வுல நான் என்ன செஞ்சேன், அங்க ஹஜ்ஜு செஞ்சேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. மூணாவது வாட்டி வந்து போயிட்டு வந்தாங்க, மூணாவது வாட்டி போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, ஊரே எனக்கு தெரியல,
ஊட எனக்கு தெரியல. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சான். எங்க பார்த்தாலும் அல்லாஹி அல்லாஹ், ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம்தான் காட்சி அளிக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா பாருங்க. அதை அவங்க நிறைவேற்றிட்டு வந்து சொன்னாங்க. நான் வீட்டை பார்க்கவே இல்லை, நான் வீட்டை பார்க்கவே இல்லை, வீட்டுக்காரனை மட்டும்தான் பார்த்தேன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனை மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா எல்லாம் இருந்ததில் எல்லாத்துலேயுமே அவன் தான் எனக்கு தெரிஞ்சான், இருந்ததில் எல்லாத்துலேயுமே அவன் தான் எனக்கு தெரிஞ்சான் அப்படின்ற அந்த உணர்வு எத்தனை பேருக்குங்க வந்துச்சு? போயிட்டு வர்றாங்களே வருஷம் வருஷம் போயிட்டு வர்றாங்க, வருஷம் வருஷம் போயிட்டு வர்றாங்களே, அதில் பெருமை வேற சொல்கிறாங்களே, அந்த உணர்வு எங்கே வந்துச்சு? அந்த உணர்வு ஒருத்தர் வந்து முசாஃபா செய்கிறாரு, நான் தான் அந்த ஹாஜியார். சரி 40 வாட்டி ஹஜ்ஜி 40 வாட்டி உம்ரா செஞ்சுருக்கிறேன். சரி அதுக்கு என்ன இப்போ உன்னை யார் உம்ரா சொன்ன 40 வாட்டி? அது என்ன பெருமை வேண்டி கிடக்கும் உனக்கு? 40 வாட்டி யார் ஒன்று போக சொன்னதுங்க? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செஞ்சு போனாங்க, எங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க. போயிட்டு வேகமாக கிளம்புறாங்க, வேகமாக வாங்க சீக்கிரம் போயிடுவோம். மதீனா மாநகரத்தில் என்ன செய்கிறாங்க? சீக்கிரம் போயிடுவோம், வாங்க சீக்கிரம் கிளம்பலாம், அந்த கிரியைகள் முடிஞ்சுட்டு அதுக்கு அங்கே இருக்கலை, வேகமாக போயிடலாம், வாங்க ஜியாரத்தை செஞ்சாங்க, கிளம்புவோம் வாங்கல. அவங்களுடைய மாணவர்கள்லாம் கேட்குறாங்க, அவங்களுடைய மாணவர்கள்லாம் கேட்குறாங்க, இமாமுனா அவங்களே இது ஒரு புனிதமான இடமாயிடுச்சு, இங்கே வந்து வேகமாக கிளம்புறீங்களே, கொஞ்சம் என்ன செய்யலாம், தாமதித்து நம்ம எல்லா விஷயங்களும் செய்யலாமே, இதில் இருக்கிறது நம்மளுக்கு புண்ணியமான காரியம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை, உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. இந்த புனிதமான மண்ணில் என்னுடைய கழிவுகள் போயிடக்கூடாதுன்னு நான் இங்கே வந்ததுலேருந்து நான் மலஜலம் கழிக்கவே இல்லை. இந்த புனிதமான மண்ணில் என்னுடைய மலஞ்சலம் கலந்துடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த இடம், அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்கள் சுற்றி வலம் வந்த இடம் இது. இந்த இடத்துல என்னுடைய கழிவுகள் கலந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் வந்ததுலேருந்து மலஞ்சலம் கடக்கவே இல்லை. நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அதை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு முடியல, வாங்க போயிடலாம். எப்படிப்பட்ட அதபுக்கு சொந்தக்காரங்க, எப்படிப்பட்ட அதபுக்கு சொந்தக்காரங்க நாம்? எப்படி நாங்கள் 40 வாட்டி போயிட்டோம், 50 வாட்டி போயிட்டோம். அதபு நம்மக்கிட்ட இருக்கா, அவங்கள்ட்ட இருக்கா? ஒழுக்கம் நம்மக்கிட்ட இருக்கா, அவங்கள்ட்ட இருக்கா? அப்போ நாம் என்ன செய்யறது இல்லைங்க, அதபை கடைப்பிடிக்காமல் அங்கே போய் பாவம் சம்பாதிச்சுட்டு வரும். ஒரு இடத்துல இருந்து புனிதமான இடம்னு சொன்னால் அந்த இடத்துல பாவம் செய்கிறது மிகப்பெரிய பாவம் ஆகிடும். அந்த இடத்துல பாவம் செய்கிறது மிகப்பெரிய பாவம் ஆகிடும். புரிஞ்சு எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு தவறான எண்ணம் அந்த ஏரியாவில் வந்துருச்சுன்னு சொன்னால், ஹரம் ஷரீஃபில் வந்துருச்சுன்னு சொன்னால், தவறான எண்ணம் வந்துருச்சு, யாரையாவது பார்த்து ஏதாவது ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாவம், அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த மனக்கட்டுப்பாடெல்லாம் வந்ததுக்கு பின்னால போகணும், அந்த மனக்கட்டுப்பாடெல்லாம் வந்ததுக்கு பின்னால போகணும். அங்கே போய் பாவம் செஞ்சா, அங்கே போய் பாவம் செஞ்சா எங்கே போய் தொலைக்கிறது? அது பாவத்தை தொலைக்கிறதுக்கு போன இடத்துல போய் பாவம் நிறைவேறுதுன்னு சொன்னா அது எங்க போய் தொலைப்பு? அது எங்க போய் தொலைக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஹஜ் செஞ்சுட்டு திரும்புறாங்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று, அன்று பிறந்த பாலகனை போன்று. அப்படின்னா என்ன? அன்னைக்கு பிறந்த குழந்தைன்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, அன்னைக்கு பிறந்த பிள்ளைக்கு எந்த பாவமும் இருக்காதோ அதுபோல அந்த ஹஜ்ஜி செஞ்சு வரக்கூடிய ஹாஜி அவருக்கும் எந்த விதமான பாவம் இருக்க போறதில்லை, அவருக்கு எந்த விதமான பாவமும் இருக்காது அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சரிதான், உண்மைதான். ஏன் அது பாவம் இல்லாத நபர்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? பாவம் இல்லாத நபர்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் அன்று பிறந்த பாலகன்னு சொன்னாங்க? யோசனை பண்ணணும் இல்லையா? ஹதீஸு குரானை நம்ம என்ன செய்யணும், ஒன்றுக்கு பல வாட்டி படித்து பார்த்தோம்னு சொன்னால் பல கருத்துக்கள் நம்மளுக்கு அதுல இருந்து கிடைக்கும். அப்போ அதுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள் சொல்றாங்க, அன்று பிறந்த பாலகன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு பிறந்த குழந்தை என்ன வேணும்னு சொன்னாலும் எப்படி தாயை அது டிபெண்ட் பண்ணி இருக்குமோ, குழந்தை என்னங்க செய்யும்? வயிற்று வலிக்குது, கையாமையான்னு கத்தும், அம்மா காரி வந்து என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், வயிற்றுக்கு ஏதாவது தடவணுமா, அது தடவணுமா, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. பசிக்குது, வேகமாக வந்து அந்த பசிக்குதுன்னு கத்தும் அந்த குழந்தை, வேகமாக அவங்க அம்மா வந்து பால் கொடுப்பாங்க. தலைவலியாக இருக்குது, அதுக்கும் கத்தும். எல்லாமே கத்துறது தான், எல்லாமே அழுகிறது தான், எல்லாமே எப்படி அந்த குழந்தை தன்னுடைய தாயை நாடி இருக்குமோ
அதுபோல அந்த ஹாஜி ஹஜ் செஞ்சுட்டு வந்துட்டாருன்னு சொன்னா அன்னைக்கு பிறந்த குழந்தை எப்படி தாயை டிபெண்ட் பண்ணி இருக்குமோ அதுபோல இந்த ஹாஜி அல்லாஹ்வை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். யாரையும் என்ன செய்ய தேவையில்லை. அவரு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வை மட்டுமே அவரை நம்பி வாழணும் அப்படிங்கறது அங்க கருத்து சொல்றாங்க. அன்னைக்கு பிறந்த குழந்தைன்னு சொன்னா என்ன செய்யணுமா? எப்படி தாயை ஒரு குழந்தை நாடி இருக்குமோ அதுபோல ஹாஜி அல்லாஹ்வை மட்டுமே நாடி இருக்கணுங்கிறாங்க. அல்லாஹ் மட்டுமே. ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார். ஹதீஸ்ல வருது. எல்லாமே அதில் என்ன செய்யுது? அடக்கமாக இருக்குது. அந்த பக்குவங்கள்லாம் கிடைத்த பின்னால, அந்த பக்குவங்கள்லாம் வந்ததுக்கு பின்னால அந்த இடத்துல போய் நம்ம எப்படி நடந்துக்கணும், அப்படின்ற விஷயங்களை விளங்கி நாம் அங்கே போகணும். ஆசை வந்துடுச்சு, காசு பணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால என்ன செஞ்சிடக்கூடாது? வேகமாக ஓடிடக்கூடாது. ஏன்? காசு பணத்தை செலவு பண்ணி பாவத்தை சம்பாரிச்சிட்டு வந்த மாதிரி ஆகிடும். காசு பணத்தை செலவு பண்ணி பாவத்தை சம்பாதிச்சுட்டு வந்த மாதிரி ஆகிடும். அங்கே போய் என்ன செய்யணும்? எல்லாருமே போகிறாங்க. உண்மையாக நீயத்து வச்சு அதுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஹாஜிகளும் போகிறாங்க. அவங்க உண்மையாக நீயத்து வச்சு பல வருஷம் காசு சேர்த்து வச்சு என்ன அப்படிப்பட்ட ஹாஜிகளும் போய் அங்கே என்ன செய்கிறாங்க? ஹஜ்ஜு செய்கிறாங்க. காசு பணம் நல்லா கொழுத்து போய் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காண்டியும் போகிறாங்க. என்ன செய்கிறாங்க? அங்கே போயிட்டு என்ன இல்லை, அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்தா பிள்ளையும் கூட்டு போகிறது, மனைவியும் கூட்டு போகிறது எல்லாம் வேணான்னு சொல்லலை. அங்கே எப்படி நடக்கணுமோ அந்த அதபுப்படி நடக்கணும். அப்படி எங்கே எப்படி நடக்கணுமோ அந்த அதபுப்படி நடக்கணும். அந்த மரியாதை இருக்கணும் இல்லையா? அந்த இடத்துக்குரிய மரியாதையை நம்ம செலுத்தலன்னு சொன்னால் பாவங்கள் கிடைக்குமா? அல்ல போனதுக்காக வேண்டி நன்மை கிடைக்குமா? யோசனை பண்ணி பார்க்க வேணாமா? எந்த அளவுக்கு நாம் தவிர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு தவிர்த்துக்கணும். போய் பாவத்தை சம்பாதிக்காமல் இருந்துக்கணும். எவ்வளோ தவிர்த்து வாழ முடியுமோ பாவ காரியங்களை விட்டு எவ்வளோ தவிர்த்து வாழணுமோ. ஏன்? அல்லாஹு தாலா என்னென்ன கடமைகளை எல்லாம் அவன் சொல்லி இருக்கிறானோ அத்துணை கடமைகளுக்கும் அவன் கொடுக்கக்கூடிய ரிவார்டு என்னதான்? அவன் கொடுக்கக்கூடிய பதில் என்னதான்? பாவ மன்னிப்பு தானே. என்னென்ன அவன் கடமைகளை சொல்லியிருக்கிறானோ அதை நம்ம செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவன் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய நன்மையில் ஃபர்ஸ்ட் என்ன? பாவ மன்னிப்பு. ஐவேளை தொழுதுட்டார் ஒரு மனுஷன். அந்த தொழுகைக்கு பகரமாக அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய முதல் நன்மை என்னன்னு சொன்னால் அவன் பாவத்தை அல்லாஹு தஆலா முழுசா மன்னிச்சிடுறான். ஏற்கனவே நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பாவங்கள் மூட்டைக்கணக்கில் கிடக்கு. நம்மள்கிட்ட ஏகப்பட்ட பாவங்கள் மூட்டைக்கணக்கில் கிடக்கு. என்ன அதில் சொன்னீங்க? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் ஒரு அப்பாவி. நான் என்ன பாவம் செஞ்சேன்? அதில் நம்ம பாவம்னால என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? இதுதான் பாவம்னு ஒரு வரையறை வச்சிருக்கிறோம். இதுதான் பாவம்னு சொல்லி ஒரு வரையறை வச்சிருக்கிறோம். இது செஞ்சா கொள்ளை அடிச்சாதான் பாவம், கொலை செஞ்சாதான் பாவம், ஜினா செஞ்சாதான் பாவம், வட்டி வாங்கினாதான் பாவம். வட்டி வாங்குறதுலாம் இப்போ பாவ கணக்கில் சேர்க்கறது இல்லை. பெரும்பாவத்தில் அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கிறான். ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறான் வட்டி வாங்குறத. ஆனால் நம்மளால் என்ன செய்யறதில்ல? வியாபாரம் எப்படி எதிர செய்ய முடியும் அப்படின்னு அதெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? ஒதுக்கி விட்டான். புரியுதா? அப்போ பாவம்னு சொன்னாலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இதுதான் பாவம்னு நினைச்சு வச்சிருக்கிறோம். இல்லை, எந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் செய்கிறோமோ அது எல்லாமே பாவம் தான். எந்த காரியத்தை தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் தொழுகிறோம் பாவம். நம்ம நினச்சிக்கிட்டு வரலாம், அழகா கோட்டு சொட்டெலாம் போட்டுக்கிட்டு நல்லா பெரிய தொப்பிலாம் வச்சுக்கிட்டு தாடியெலாம் வச்சுக்கிட்டு தஸ்பீலாம் வச்சுக்கிட்டு அபா ஜிபா எல்லாம் போட்டுக்கிட்டு அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் இல்லையா? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு வர்றோம்? தொழுக போகிறோம், நன்மை சம்பாதிக்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய எந்த நினைப்பும் இல்லாமல் தொழுதுட்டு போயிட்டோம். கடமை நிறைவேறிடும். இவர் லொஹர் தொழுதுட்டாரு, அசர் தொழுதுட்டாரு, கடமை நிறைவேறும். அது கபூலாகுமா? உங்கள் மேலே இருந்த கடமை அது நீங்கி போயிடும். கபூலாகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. கடமையைத்தான் நம்ம நீக்க வந்திருக்கிறோம். அது கபூலாகுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்? அல்லாஹ்வினுடைய நினைவில்லாமல் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களும் பாவ காரியங்கள். அப்போ எவ்வளவோ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் தானே போயிருக்கு. அதெல்லாம் சேர்ந்து தானே இருக்கு. அதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா அவன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கெல்லாம் முதலாவது அவன் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? பாவ மன்னிப்பு.
முழுசா என்ன செஞ்சிட்டாரு, 5 வேளை தொழுகையை ஒருத்தர் கரெக்டா நியமமான நேரத்துல கரெக்டா தொழுதுட்டாருன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிச்சிடறான். புரியுதா? நோன்பு அவர் திறக்கிறாரு, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா நோன்பு திறக்கிற நேரத்துல என்ன செஞ்சிடறான், பாவத்தை மன்னிச்சிடறான். ஜகாத் கொடுக்கிறாரு, அவன் பாவத்தை மன்னிச்சிடறான். ஹஜ் செய்யறாரு, பாவத்தை மன்னிச்சிடறான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ரிவார்டு என்ன? பாவ மன்னிப்பு தான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிவார்ட் பாவ மன்னிப்பு தான். அதனால நாம் என்ன செய்யணுங்க, பாவ மன்னிப்பு நாம கேட்கறதுல ரொம்ப ரொம்ப கருத்தா இருக்கணும். பாவங்கள் கூடி விடாம பாதுகாப்பாகவும் இருக்கணும். பாவங்கள் கூடி விடாம பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஹாஜி போயிட்டு வந்தாரு ஹஜ்ஜுக்குன்னு சொன்னா அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று, அவர் எந்த பாவமும் இல்லாத பச்சை குழந்தை போன்றுன்னு வருது ஹதீஸ்ல. பாவத்தை அழிக்க போன இடத்துல போய் பாவத்தை சேர்த்துக்கிட்டு வந்துடலாமா? பாவத்தை சேர்க்கலாமா? தப்பு இல்லையா? அது அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, எண்ணம் ஹாலிஸா இருக்கும். உள்ளத்துல எண்ணம், யா அல்லாஹ் நான் என்ன செய்கிறேன், நீ சொன்ன கடமையை நிறைவேற்ற வர்ற யா அல்லாஹ், பாவங்களை விட்டு என்னை பாதுகாத்துடியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட தர்காஸ்து வச்சு யார் போகிறோம்? அல்லாஹ் கிட்ட தர்காஸ்து வச்சு அழுகணுமா? அல்லாட்ட ஒரு உயர்வு வர வர, ஒரு உயர்வு வர வர அல்லாட்ட அழுகணும். ஏன் இந்த உயர்வு எனக்கு கொடுக்குறான்? இந்த பதவி உயர்வு, பணம் காசுகள் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு மேல மேல கொடுக்குறான்னு சொன்னா அல்லாட்ட அழுகணுமா? யா அல்லாஹ் நீ எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியலையே, ஏன் காரூனுக்கு கொடுத்த பிடிச்சிக்கிட்ட, ஃபிரௌனுக்கு கொடுத்த அழிச்சு புட்ட, இப்படி எவ்வளோ ஹாமானுக்கு கொடுத்த நீ அழிச்சு புட்ட, இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பணம் காசுகளை எவ்வளோ வாரி கொடுத்தியோ அவங்களை எல்லாம் நீ அழிச்சு காட்டிட்டியா அல்லாஹ்? என்ன அழிக்கிறதுக்கு கொடுக்குறியா இல்ல நீ என்ன அணைக்கிறதுக்கு கொடுக்குறியா? யா அல்லாஹ் நான் என்ன பாவம் செஞ்சிருந்தேன், என்ன மன்னிச்சிருந்து எல்லா நேரமும் அல்லாஹ்விடத்துல அழுத வண்ணமாகவே இருக்கணும். எல்லா நேரமும் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும், அழுத வண்ணமாக இருக்கணும். என்ன செய்யணும், மாதிரி எஸ்கர்ஷன் கிளம்புற மாதிரி, வெக்கேஷன் கிளம்புற மாதிரி எல்லாம் கிளம்பும். வெக்கேஷன் கிளம்புறதுக்கு மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, ஜாலியா கிளம்புறாங்க. இபாதத் செய்ய போறோமா, டூரிஸ்க்கு போறோமா? இபாதத் செய்ய போறோமா, டூருக்கு போறோமா? இல்லையே. நம்ம என்ன செய்யணும், இந்த ஹஜ்ஜுடைய காலங்கள்ல உம்ராக்கு போறவங்க இருப்பீங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க இருப்பீங்க, அல்லாஹ்வுடைய ரிலாவை எண்ணி போங்க. அல்லாஹ் என்ன பொருந்திக்கணும், ஏதாவது காரியத்தில் அல்லாஹ் என்ன பொருந்திக்கணும், ஏதாவது ஒரு சின்ன, ஏன்னா அல்லாஹ் சின்ன காரியத்தை பொருந்திக்குவான், சின்ன காரியத்தில் நம்மளை விட்டுடுவான். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் பெரிய பாவமா இருக்கு மன்னிச்சிடுவான், பெரிய பாவமா இருக்கு என்ன செஞ்சிடுவான், மன்னிச்சிடுவான். சின்னதை பிடிச்சுக்குவான், சின்னதை பிடிச்சுக்குவான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இடத்துல அல்லாஹ் தஆலா கேட்குறான், மிசால்ல கேட்குறான், இமாம் கஸாலியே உங்களை நான் மன்னிச்சிட்டேன், உங்களை நான் மன்னிச்சிட்டேன், ஏன் மன்னிச்சேன்னு தெரியுமான்னு, ஏன் மன்னிச்சேன்னு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் எல்லா ஹதீஸுகளையும் மரணம் செஞ்சிருக்கிறேன், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம்னு பேர் வாங்கியிருக்கிறேன், 10 லட்சம் ஹதீஸுகளை மரணம் செஞ்சிருக்கிறேன், அதுக்காக வேண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா அப்போ நான் குரானை மரணம் செஞ்சிருக்கிறேன், அதுக்காக வேண்டியா? இல்லை. எல்லா துறைகள்லையும் கிதாப் எழுதியிருக்கிறேன், அதுக்காக வேண்டியா? இல்லைன்ட்டு. இது மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நலமான விஷயங்களையும் சொல்லி சொல்லி காட்டுறாங்க. இதுக்காக வேண்டியா, இதுக்காக வேண்டியா, இதுக்காக எதுவுமே இல்லைன்னு சொல்லு. நீனே சொல்லு, யார் நீனே சொல்லு. நீங்க கிதாப் எழுதும் பொழுது மையில தொட்டு எழுதுனீங்க, பேனாவை எடுத்தீங்க, அந்த மைய தொட்டு எடுக்கும் பொழுது அந்த பேனா முனையில மைய ஒட்டிருந்துச்சு, அந்த மைய குடிக்கிறதுக்கு ஒரு ஈ உக்காந்துச்சு. அந்த ஈ குடிக்கட்டுமே நீங்க கொஞ்ச நேரம் அந்த பேனாவை அசைக்காம ஆடாம அப்படியே வச்சிருந்தீங்க. அந்த ஈயினுடைய பசியை நீங்க போக்குனீங்க, அந்த ஈ மேல நீங்க இரக்கம் காட்டினீங்க, அதனால நான் உங்க மேல இரக்கம் காட்டினேன். எதங்க சொல்றான்னா அல்லாஹ் எதை சொன்ன? 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணாங்களா, அதை சொன்னானா? குரானை மனப்பாடம் செஞ்சாங்களே, அதை சொன்னானா? இல்ல ஹதீஸ் கலையில மிகப்பெரிய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்களே, அதை சொன்னானா? எதையுமே சொல்லல. ஒரு ஈமேல இரக்கம் காட்டினதை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, உங்களை மன்னிச்சதுக்கு காரணம்னு சொல்றான். ஆனா என்ன செஞ்சிருவான், பெரிய விஷயத்தை விட்டுட்டு சின்ன விஷயத்துல பிடிச்சுக்குவான், சின்ன விஷயத்துல பிடிச்சுக்குவான். அதனால எதுல விடுமா எதுல பிடிப்பான்னு நமக்கு தெரியாது, எதுல விடுமா எதுல பிடிப்பான்னு தெரியாது. ஆகையினால நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள்ல கவனம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய ரிதாவை மட்டுமே நோக்கமாக வைத்து, அவனுடைய பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக வைத்து, எந்த காரியமாக, ஹஜ் மட்டும் இல்லை, எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு 10 ரூபா சதக்கா செய்றீங்க, என்ன செய்யணும்? யா அல்லாஹ் இந்த சதக்காவை நீ தான் வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்கறதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உன்னை தான் பார்க்குறேன் யா அல்லாஹ் அப்படின்ற அந்த ரிலா, அந்த பொருத்தம், அதை பார்க்கறது என்ன வரணும், அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்தால் யாரையுமே திட்ட மாட்டோம்,
அந்த எண்ணம் வந்தால் யாரையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏச மாட்டோம், திட்ட மாட்டோம், விரட்ட மாட்டோம். புரியுதா? அதனால எல்லா காரியத்துக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே. அதை நாம் நோக்கமாக வைத்து எல்லா காரியத்தையும் செய்து அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பொருத்தத்தை படக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.